ரொம்ப நேரம் உட்காந்ததுக்கப்புறமோ இல்லை ரொம்ப நிறைய நடந்துட்டு வந்ததுக்கப்புறமோ இல்லை ரன்னிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமோ இல்லை காலுக்கான அதிகமான பயிற்சிகள் கொடுத்ததுக்கப்புறமோ பட்டைக்கில் ஒரு மாதிரியான வலியோ அல்லது காலுக்கு பின்பகுதியில் ஒரு வலியோ ஒரு மறுத்து போகிற தன்மையோ இருந்துச்சுன்னா நான் சொல்கிற அந்த எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இப்போ வலது காலம் எனக்கு வலி இருக்குது வலது பட்டைக்கில் அப்படின்னா இடது காலை குத்துக்காலை வச்சுட்டு வலது காலை தூக்கி இடது கால் தொடை மேலே வச்சுட்டு 2 கையால் இடது முட்டியை பிடிச்சி முன்பக்கமாக செஸ்ட் நோக்கி இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது வலது பட்டக்கில் ஒரு வலி வரும். அப்படியே நிப்பாட்டி ஒரு 10லிருந்து 15 செகண்ட் நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு 15 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுறணும். ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் நின்றுட்டு இப்போ வலது கால் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ இடது காலை கொஞ்சம் நீட்டி வச்சுட்டு வலது காலை முன்பக்கமாக கிராஸில் கொண்டு வரணும். கிராஸில் வச்சுட்டு 2 கை முன்பக்கமாக வச்சுட்டு கொஞ்சம் ஃபார்வர்டாக கீழே குனிஞ்சோம் அப்படின்னா நல்லா வலது பட்டக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அப்படியே ஒரு 10லிருந்து 15 செகண்ட் நிப்பாட்டணும். 10 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக வச்சிடணும். ஸோ 3ஆவது ஸ்ட்ரெச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிளுக்கு பக்கத்தில் நின்றுட்டு ஸோ நான் வலது கால் ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன் அப்படின்னா வலது காலை தூக்கி டேபிள் மேலே கிராஸில் வச்சுக்கணும். கிராஸில் வச்சுட்டு நம்ம 2 கையும் முன்பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் முன்பக்கமாக சாயணும். உடம்பு சாய்ச்சோம் அப்படின்னா வலது பட்டக்கில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் கிடைக்கும். இது அப்படியே ஒரு 10 செகண்ட் 10லிருந்து 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். 10 செகண்டுக்கு அப்புறம் மெதுவாக காலை எடுத்துக்கணும். இந்த எக்ஸசைஸ் செஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு வலி குறையல, நம்னஸ் இந்த மறுத்து போகிற தன்மைலாம் இருக்குது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரையோ அல்லது ஃபிசியோதெரபிஸ்டையோ பார்த்து கன்சல்ட் பண்ணி ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.